பிரபஞ்ச சக்திகளுக்கு, பட்டினத்தார் சாமிகளுக்கு, மாளிகைப்பாற கருப்பசுவாமி, மயில் வாகனத்தில் வந்த முருகா, வேலவா, என் குருநாதரே, பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கருப்பசுவாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேனுக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்து இறங்கி சொன்ன வாக்கு தவறாமல் நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்ப்பா. முதல் உத்தரவு பாலக்காடு, இல்லை மலையாளம், பாலக்காடு பக்தர் வாங்க. கேரளா பாலக்காடு, அங்கே பாலக்காட்டு. அவர் படித்த புத்தகத்தில் குழந்தை வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள் வரலாம், கால் வந்துட்டு வரலாம். இன்னொரு தரம் 2 1 போல, இன்னும் 2 முறை கால் விடுங்க, 1 போல. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் எல்லைக்குள்ளே போனோன்னு ஒரு தேவி சேத்திரம் இருக்கா, அதையெல்லாம் தாண்டி போன சிவன் கோவில், அவையெல்லாம் தாண்டி காட்டு எல்லைக்குள்ளே போனேன். நான் கருப்பசாமியே ஒரு இடத்துல இருப்பேன். இப்போ உன்னுடைய உடல்நிலைகளை நான் பார்த்து ஆராய்ந்து பார்க்கும் பொழுது குழந்தை பெறக்கூடிய பாக்கியத்தில் ஒரு சின்ன தடை. இந்த தடைகளை மருத்துவ ரீதியாக பயன்படுத்தினால் எனக்கு பிள்ளை கிடைக்குமா? அப்படி கிடைக்கிற பிள்ளை ஆம்பளை பிள்ளையாக இருக்குமா? அதான் உங்களுடைய கேள்வி. கால் வந்துட்டு வரலாம். ஆம்பளை பிள்ளையை பெற்று தரதவனும் பொம்பளை தான். உண்மையா இல்லையா? என்னடா தம்பி, உண்மை தானே? ஆனாலும் ஒரு சின்ன உள் பயம். என்ன பயம்? உங்கள் 2 பேருடைய வாழ்க்கைக்கு யாராலையும் இடைஞ்சல் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு மனப்பயம் உங்கள் 2 பேர் உள்ளத்திலும் இருக்குது. இருக்கா இல்லையா? இதில் ஒருத்தன் வந்து தேவையில்லாமல் அப்பப்போ ஆட்கள் மூலமாக மிரட்டல், உருட்டல், வார்த்தைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் விட்டுவ. மிரட்டல், உருட்டல். சமுதாய சட்டத்தை மீறி கல்யாணம் முடிச்சுக்கிட்டாலும் நீங்கள் இந்திய சட்ட உரிமைப்படி கணவன் மனைவியாக ஆயிட்டீங்க. அதனால் மருத்துவ சிகிச்சையை பார்த்து தடைகளை நீக்கி குழந்தை ஜனனம் ஜனவரி மாதத்துக்கு பிறகு தோன்றும். இப்போ இருக்கிற தொழிலை பற்றி மன வருத்தமும் குழப்பமும், கொஞ்சம் கடன்களும் சில இடைஞ்சல்களும் இருக்குது. அதனால் இடமாற்றம் தேவையா, இங்கேயே இருக்கலாமாங்கிற ஒரு சந்தேகம் உன் மனதில் உண்டு. இடமாற்றம் வேண்டாம், யாராலும் இடைஞ்சல் இல்லை, இங்கேயே வாழ வைத்து வெற்றியை காண்போம். இப்படி சக்தி உண்டு, வா. நல்லா இருப்பாங்களே. அதே பாலக்காட்டு எல்லை பல கோடி பணம் போயிடுதே கருப்பசாமி, வருமா? வெந்நீர் தண்ணீர் என்று நினைக்காதீர்கள். கால் வந்துட்டு வா. கேட்டு பார்ப்போம். போனேன். நீ சம்மந்தப்பட்ட நண்பர்களில் 2 மனைவி உடைய குடும்பம் யாருடைய குடும்பம்? உங்கள் அண்ணன். அவன் ஒரு சொல்லவா? கால் வந்துட்டு வா. அந்த 2 கோடியில் அவனுக்கு பங்கு உண்டா? இப்போ உனக்கு தர வேண்டியது மட்டும் அதை மட்டும் வர வச்சு தந்தா போதுமா? கால் வந்துட்டு வா. முடியுமா? முடியும். உங்கள் அண்ணனை கூப்பிட்டு போய் அவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்து.
ஏன் எதுக்குன்னு என்கிட்ட கேட்காத, அதுக்குள்ள ஒரு பொடி வச்சுருக்கிறேன், கூட வந்து வாங்கி தரேன், வெற்றி உண்டு. வேறு என்னடா வேணும்? வாங்கியாச்சு, போ சாப்பிட்டு போ. அறகுறையா பேராத தம்பி, போ. கேரள தேசம், மலையாளம், கேரளாவிலேருந்து வந்தவங்க. கேரளா பக்தர். சபரிமலை பக்கத்தில் லாகை, லாகை கேரளாவிலேருந்து வந்தவங்களாம் வாங்க. லாகை, லாக வரலாம். கணவன் மனைவி 2 பேர் கால் வந்துட்டு வரலாம். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்கள் வம்ச வழியில் முன்னோர்கள் சொலமாடசாமி, பட்டவராயன் போன்ற தெய்வங்களை வணங்கி வந்திருக்காங்க. சொலமாடசாமியும் உண்டு, பட்டவராயனும் உண்டு, எசக்கியம்மாளும் உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் குடியிருக்க இடத்துக்குள்ள ஒரு கானுக்குள்ள ஒரு கன்னி தேவதைகள் உண்டு. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு கானுக்குள்ள ஒரு பள்ளத்துக்குள்ள. ஆனால் இப்போ 2.25 ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் நஷ்டம், வீட்டுக்குள்ளே உடல்நிலையால் கோளாறு, உறவுகளால் பிரிவு, இப்படிப்பட்ட வேதனைகள்லாம் நடந்து நமக்கு ஏதும் பிரச்சனைகள் வந்து வாழ்க்கை முடிந்து விடுமோ என்ற பயம் உங்கள் உள்ளத்தில் இருந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு மகனான தலைகுனிவு, அவமானம் சமுதாயத்தில் ஏற்பட்டது. கால் ஒன்று சொல்லலாம். உன்னுடைய மகன் ஒருவன் வாழ்க்கையை பிரிந்து வேதனை விட்டு கொண்டிருக்கான். அந்த மருமகளுடைய மரத்தை மாற்றி உன் குடும்பத்தில் கொண்டு ஒன்று சேர்த்து தந்துடுறேன். அதிலிருந்து சரியாக 6.25 மாதத்தில் உன் மனைவி வெளிநாட்டுக்கு போவான். அதில் எந்த தடையில்லாமல் இருந்து பல சம்பாத்தியத்தை கொடுத்து உன் கடன்களை தீர்த்து இந்த குடும்பத்தை உயர்த்தி தாரண்டையிலிருந்து வெற்றி உண்டுப்பா. சாப்பிட்டு போங்க, அறகுறையாக போயிடாதீங்க. இந்த காசு பணம் நல்லா இருக்கும். கர்பசாமிக்கு அதே கேரள தேசம் கல்யாணம் முடிக்க வைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார்? யாருக்கு பார்த்துருமா? கால் வந்துட்டு உங்களுக்கு யாருக்கு? வர பக்கத்தில் பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? பக்கத்தில் இருக்கா? கால் வந்துட்டு வா. எവിടെ ஸ்தலம் மலையாளத்தில்? உன்னுடைய எல்லையை தாண்டி போனேன். கொஞ்சம் எஸ்டேட் மாதிரி ஒரு சில இடங்கள் தெரியுது. அதில் சொலமாடசாமி, பேச்சியம்மன் போன்ற தெய்வங்கள்லாம் அந்த இடத்துல இருக்கா? இப்போ 1.25 மாதங்களாக உன்னுடைய உடம்பில் நரம்பியல் சம்பந்தமான நோய் பிரச்சனையும் குடும்பத்தில் ஆதரவற்ற நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதனால் உன்னுடைய பணத்தையும் வஸ்துக்களையும் ஏமாற்றி உங்களை வேதனைப்படுத்திட்டாங்க சில காலங்கள். கால் வந்துட்டு வா. மூன்று முறை என்னை வந்து பாருப்பா, உன் கல்யாண வாழ்க்கையை பற்றி பேசுதேன். அதுக்கடையில் உனக்கு பணம் தட்டுப்பாடு இல்லாமல் செலவுக்கு பணங்களை தாரேன். இந்த அப்படி அடுத்து பேசுவோம். கர்பசாமிக்கு சிந்தாமல் கொண்டு போயா, தூக்கி விடுறா தம்பி. அடுத்து பொண்ணு கல்யாணத்தை பற்றி கேட்டு வந்தவங்க. ஹாய், சாப்பிட்டு போ, அறவுள்ள பேராத. கால் வந்துட்டு வரலாம். சாலை உண்டு மாடம் பாம்பு காண்டு. மன்னார சாலை போயிருக்கியா நீ? போயிருக்கியா? எதுக்கு போனேன்? கும்பிடுறதுக்கு போயிருக்க. அங்கே போனால் சர்ப்பதோஷம் தீரும்னு யாரும் சொன்னாங்களா? புரியுதா புரியலையாடா? சர்ப்பம் சம்பந்தமான அம்பலத்தை பார்த்தியாங்க மன்னார சாலையில்? கால் வந்துட்டு வா. சுவாமி திந்தகதோம், ஐயப்ப திந்தகதோம். என்ன தம்பி, சௌரியமலுக்கெல்லாம் போயிருக்கியா? சரி. இப்போ உன் வீட்டில் உன் பிள்ளையினுடைய
காலச்சக்கரத்தின் அம்சத்தை நான் பார்த்தேன். சில நாட்களுக்கு முன்னால் அந்த பிள்ளையினுடைய மனதில் சில வருத்தமும் வீட்டுக்குள்ள சில மனக்குழப்பங்களும் ஏற்பட்டிருக்கும். அது சில ஃப்ரெண்ட்ஷிப்பால் வந்த பிரச்சனைகள், அதுக்கு கிரகங்கள் ஒரு காரணம். ஆகையினால் இப்போ நம்ம நடக்கிற வழிக்கு கொண்டு வந்து அவளை ஒரு நல்ல வழியில் திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி வைக்கணும். அதுக்கு கருப்பசாமி உதவி செய்யணும் என்பது உன் கருத்து. கால் வந்துட்டு வா. மூன்று முறை என்னைய பார்க்கவா மகனே. பௌர்ணமிக்கு முதல் நாளும் என்னைய பார். கல்யாணத்துக்கு வேண்டிய வழியை காட்டுறேன், வெற்றியை தரேன். வேறு என்ன வேணும்? இந்த பிஸ்னஸில் நஷ்டம் இல்லாமல் பல லட்சங்களை உனக்கு தாரேன், மகிழ்ச்சி அடைவாய். கர்மசாமிக்கு ஓயாத கடனும் தீராத தொல்லையுமாய் திருவனந்தபுரத்திலிருந்து ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். திருவனந்தபுரமா? நெல். அவனும் திருவனந்தபுரம் தான். டீ குடிப்பியா? நீ டீ போடுவியா? இன்னொரு கடையிலையா உன் கடையிலையா? உன் வீட்டில் போடுவேன், இவன் கடையில் போடுவான். இன்னொருத்தனை கால் வந்துட்டுவான். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகள் சனி பகவானுடைய பிடிப்பில் உன் குடும்பம் மாட்டிக்கிட்டு இருக்கு. இதனால் சட்டப்படி உன் மகனுக்கு ஒரு இடைஞ்சலும், கடன்களால் உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய தொல்லையும் ஏற்பட்டு இன்று வரை என்னால் மீள முடியலை. ஏதோ உயிரோடு மட்டும்தான் இருக்கோம், ஆனால் எந்த நிம்மதியும் நாங்கள் அடையலை. எங்களுக்கு வழிகாட்டணும் கருப்பசாமி. அதில் என்ன துயரம் இருக்கோ அதை தீர்த்து எங்களை தெளிவுபடுத்தணும்னு கேட்டு வந்திருக்கேன். கால் வந்துட்டு வரலாம். இந்த கனியை உன்னுடைய கடையில் 4 துண்டாக அறுத்து சுற்றி போட்டுரு. இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. சரியாக 30 நாட்கள் பொறுமையாக இருந்து பார். வெற்றி அடைந்து தெளிவடைந்து என்னை பார்க்க வருவாய். பணம் கிடைக்கும், மகிழ்ச்சியும் கிடைக்கும். பையனுக்கு வேலை ஒரு இடத்துல ஜாப் ரெடியாக இருக்குது, ஜெயிச்சுறேன். வாப்பா நீ. அடுத்து என் பேத்தியாளுக்கோ யாருக்கோ கல்யாணம் நடக்கணும்னு வந்திருக்காங்களே, யாருப்பா அது? பேத்தியா? பேரனா பேத்திக்கா? யாருக்கோ கல்யாணம் நடக்கணும்னு கேட்டு வந்திருக்காங்களா? யார்? குழந்தை வேணும்னு கேட்டு வந்தது யார்? வாயா. மலையாளியா தம்பி நீ? விடவா வானே, நல்லா இருக்கேன். கால் வந்துட்டுவேன். தீராத விளையாட்டின் பிள்ளை. தமிழகத்திலேருந்து கேரளாவுக்கு பிழைக்க போன குடும்பம் நீ, அப்படி தானே? 2.25 ஆண்டுகளாக எந்த தொழிலுக்கு போனாலும் மன வருத்தமும் பிரத்தியாரால் வாக்குவாதமும் இடைஞ்சலும் நடக்கு. அவசியம் இல்லாமல் கூட்டுக்காரர் செய்த குற்றத்துக்கு நான் ஏன் குற்றவாளியாக வேண்டும் கருப்பசாமி? என்னை ஏன் கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும்? அப்படியெல்லாம் எனக்கு நிலைமை வந்துட்டது என்பது உன் வருத்தம். உண்மையா இல்லையா? கல்லுட்டு பட வேண்டுமென்னு ஒரு விதி இருக்கும் பொழுது அதை பட்டுத்தான் ஆக வேண்டும். இப்பொழுது தேடக்கூடிய நேரம் வந்துச்சு. யாரும் உன்னை தேட மாட்டார்கள். உனக்கு தேவைப்போ வருமானம், கடன் தீரணும். வேறு என்ன வேணும்? இந்த பைசா நானே தந்துட்டேன். ஒரு 10 லட்ச ரூபா உனக்கு லாட்ரி சீட்டில் விடும். கேரளாவில் பிடிச்சிக்கா, ஆனந்தமாக இருந்துக்கா. சாப்பிட்டு போ, வயிறார சாப்பிடு போ. நீயே தான் எனக்கு மணவாட்டி. அருமையான பாட்டு. மனைவியுடைய உடலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீர்களா? என்ன சொன்னார்கள்? உனக்கு கவுண்டிங் சம்பந்தமான குறைவுகளும் அவளுக்கு கற்பப்பையில் நீர்க்கட்டி சம்பந்தமான குறைகளும் இருக்குன்னு சொன்னார்களே. கால் வந்துட்டு வா. தம்பி, காளியம்மன் கோயில் எங்கடா இருக்கு? மேற்கு காவல. நீ போய் கும்பிட்டுருக்கியா? அங்கே அவள் வந்து உன் பின்னால் நிற்கிறா, அதான் கேட்டேன். அவளை மனதுக்குள்ளே கொஞ்சம் நினச்சி தியானம் பண்ணி பார்க்கலாம். தியானம் பண்ணி பார்க்கலாம்.
இந்தா 3வது மாதம் கழித்து ஜனவரி 3வது மாதம் கழித்து குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும். காளீஸ்வரி என்று பெயர் வைத்துப்பாள். எல்லா புண்ணியமும் அடைவாய். கடன்களை தீர்ப்பேன். உன் மனைவி நோயை தீர்த்து புண்ணியமாக்கிட்டாரு. சந்தோஷம் தீர்ந்துரும். போ சாப்பிட்டு போ, பட்னியாக போயிடாத. கர்பதாமிக்கு செந்தமிழே வணக்கம். இது என்ன படம்? நாடோடி மன்னன். கர்பதாமிக்கு பட்டுக்கோட்டை பக்கத்தில் கொட்டை பாக்கு வித்தவனா. பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பக்தர் வாங்க. பட்டுக்கோட்டை கேரளா நீங்கள் கேரளாலாம் அப்படியே போய் அமைதியாக உட்காருங்க. அடுத்த ஆள் வரும். பட்டுக்கோட்டை. அதுக்காண்டி பட்டுக்கோட்டைன்னு சொன்னாலும் அங்கேருந்து எக்கலை பக்கலன்னு வந்துடக்கூடாது. எக்கலை பக்கலன்னு எல்லாரும். பட்டுக்கோட்டை என் சொத்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்டவன். பேச சொல்லிடுவோமா? சரி. அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு பிறகு உன் மனைவிக்கு ஃபோன் எடுத்து பேசிடு. அந்த பேசிய பிறகு கிடைக்கிற விடையில் அந்த சொத்தை வாங்கித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். இன்னும் ஒரு உறவான மனக்குழப்பம் இருக்குன்னு மேலேருந்து உத்தரவாக இருக்குது. அதில் எந்த பிரச்சனைகள் இல்லாமல் காப்பாற்றி வெற்றியாக்கித்தாரேன். குழப்பம் இல்லை. இந்தாப்பா செம்மையாக்குறேன். சொத்து சம்மந்தமாக கேட்டு வந்தவங்க. உனக்கு சொத்தை எங்கே இருக்கு? அது சொத்து இல்லையா? அதுக்கு பேர் பட்டுக்கோட்டை. என் மகன் மனநிலை சரியில்லையா கிரகநிலை சரியில்லையான்னு கேட்டு வந்தவங்க. சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே தெய்வ மகளே குங்கும குலங்காக்கும் குலங்காக்கும் பெண்ணை குலத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. உட்கார தெரியாத? வச்சிருக்கிற நெய் என்ன நெய்? பசு நெய். யூடியூப் ஆப்பனுப்பா.